அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரும்பூஜையை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது அதோட கண்டினியூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பெரும்பூஜை பண்ண போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து ஒரு மடல் கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும். ஏன்னா ஒரு 2 குழுவாக பிரிஞ்சோம். ஒரு குழு திருச்சி, இன்னொரு குழு வந்து மற்ற ஊர்கள் எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு வந்தோம். நாங்கள் வராத ஊர் வந்து சென்னை, பெங்களூர் மற்றும் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான். மற்றபடி ஆல்மோஸ்ட் 90% எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு வீடுக்காக போயிட்டு நம்ம கோயில் கட்டினா என்ன மாதிரி கட்டியிருக்கிறோம், என்னென்ன பூஜைகள் வரிசைக்காக நடக்குது வருஷத்தில், அது எந்தெந்த தேதியில் நடக்கணும், அது எப்படி நடக்கணும், பொது பொங்கல் வைக்கிறதா இல்லை தனி பொங்கலாக, என்ன காலத்தில் வைப்போம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்மளோட ஒரு ஷார்ட் புரிதலுக்காக அந்த மடல் போட்டிருந்தோம். அந்த மடல் ஆல்மோஸ்ட் எல்லா பங்காளிகள் கைக்கும் வந்திருக்கோம். இன்கேஸ் யாராவதுக்கு எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு கூப்பிடுங்க. அது உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டியது பொறுப்பு என்னோடது. நான் பண்ணி கொடுத்துட்றேங்க. அதோடு சேர்த்து ஒரு படிவம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த படிவம் வந்து ஒரு சிலவங்க ஆன் த ஸ்பாட் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலவங்க வந்து இன்னும் வரல. ஒரு சிலவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் தயவுசெய்து போடாதீங்க. அது மிஸ் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப், அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் போட்டால் குரூப்பில் போடாதீங்க. உங்கள் பொறுப்பாளர்களுக்கு போடுங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு போடுவாங்க. ஸோ இப்போ சென்னையில் இருக்கிறவங்கன்னா சென்னை பொறுப்பாளருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சேலத்தில் இருக்கிறவங்க சேலத்தில் இருக்க சென்னை பொறுப்பாளர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் பொறுப்பாளர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்க மூலியமாக கொலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அவங்க அங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க, அவங்க எடுத்தாங்க, இவங்க எடுத்தாங்கன்னு ஒரு 100 பேர்த்தோட அட்ரஸ் போடையில் ஒரு பங்காளி 2 பங்காளி விட்டுட்டா அதை வந்து திருத்தவே முடியாது. அந்த பர்ஃபெக்ஷன்னால தான் இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 4 தடவை ஃபெயில் ஆகிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இல்லை. கோயில் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த டேட்டா வாங்குறது, இந்த டேட்டா பாதி வர்றது, இது வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரில் கேட்டால் இருக்காது, அந்த டேட்டா பாதி இருக்கும். ஒரு இதில் வந்து 2 பேர் இருக்கும். இப்போ என் பேர் எடுத்துங்களேன், சரவணன் கணேசன் இருக்கிறத வந்து ஒரு இதில் நான் சரவணன் கொடுத்துருப்பேன், இன்னொரு இதில் வந்து கணேசன் கொடுத்துருப்பேன். இப்படி ஃபோன் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணால் இது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ நிறையா டீட்டெயிலாம் வேண்டாம், சிம்பிளாக 4 வரியில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படிவம் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி உங்கள் பொறுப்பாளர்கிட்ட கொடுங்க. நீங்களும் உங்கள் பொறுப்பாளர் ரீச் ஆக முடியாத டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருங்க. அத்தோடு உங்கள் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பாளர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள இது எல்லாத்தையும் கொலேட் பண்ணி, ஏன்னா அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், என்னை சார்ந்தவங்களாம் அத்தனை பேர்த்தோட அட்ரஸை நான் சப்மிட் பண்ணுறேங்கிற பொறுப்பு அவருக்கு இது தான். ஸோ அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த படிவத்தை எவ்வளோ சீக்கிரம், இப்போ ஆல்மோஸ்ட் என்னையை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் ஒரு 20% கூட இல்லை, 10% ஆஃப் படிவம் தான் நமக்கு வந்திருக்கு. இது என்ன குறிக்குதுன்னா, பெரும்பூஜைக்கு அட்ரஸ் புக்கு போடுறதுங்கிறது ஒரு கனவு திட்டமாக இருந்தது. இப்போலேருந்து பார்த்தா இன்னும் 29 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி எல்லாம் கரெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் நடக்குமான்னா கொஸ்டின் மார்க் நடக்காதுங்க. ஸோ தயவுசெய்து டிலே பண்ணாதீங்க. அதை தூக்கி ஓரமாக வச்சிடாதீங்க. அது கொடுத்தா எல்லாத்துக்கும் சீக்கிரமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்மளும் சூட்டில் இந்த வேலையோடையே அதையும் சேர்த்து பண்ணி சரி அன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சி நம்ம அட்ரஸ் புக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். இன்னமும் ஒன்று கெட்டு போல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம். நீங்களும் உங்கள் பொறுப்பாளர்கிட்ட அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அந்த படிவத்துக்கு கீழே லாஸ்ட் 2 லைன் பெரும்பூஜையை பற்றினதாக இருக்கும். எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு எப்படி உணவு ப்ரிப்பேர் பண்ணுறது, கிடா வெட்டுக்கோட உங்களோட திட்டம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் குறித்து கொடுத்துருங்க. எந்த டவுட் இருந்தாலும் உங்கள் பொறுப்பாளர்கிட்ட கேளுங்க. உங்கள் பொறுப்பாளர் விளக்கி சொல்வார். அவருக்கு அந்த விளக்கம் தெரியலனாலும் என்னையோ பூசாரி அண்ணனையோ இல்லை வினோத்தையோ கூப்பிட்டு கேட்டுட்டு அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுவாங்கங்க. இப்போ இது நம்ம பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் பூசாரி, பொறுப்பாளர், ஊர் பொறுப்பாளர்கள், பேக் எண்டில் இருக்கிற ஊருக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்க மாதிரி பேக் எண்டில் ஒரு 5-6 பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒவ்வொரு ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி வேலை செய்யுமோ அப்படி தான் வேலை செய்யுதுங்க. அதனால் வந்து பொறுப்பாளர்கள் யாருக்குமே நம்ம வந்து சம்பளம் கொடுக்கறதில்ல. பொறுப்பாளர் யாருமே நமக்கு வேலை செய்யலை. பொறுப்பாளர் வந்து இப்போ கோயிலுக்கு வேலை செய்கிறாங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து காயப்படுத்துகிறாங்க ஒரு சிலவங்க. அதை தவிர்ப்போம். அவங்களும் நமக்கான கடமையை அவங்க தோளில் சுமந்து செய்கிறாங்கங்கிறது தான் என்னோட
யோசனை. அதனால் பொறுப்பாளர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப்புக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த கமிட்மெண்ட்டோடு செஞ்சு கொடுங்க. ஒரு சில பொறுப்பாளர்களுக்கு ஒரு சில இதில் வாக்குவாதம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, இதுவரையில் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்காக அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அதை விட்டுருங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புண்பட வேண்டாம். நல்லா நீட்டாக செஞ்சு எப்பயுமே சொல்கிற ஒரே வார்த்தை தான், வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோம். அந்த பெருமைக்கு பங்கம் வராத அளவுக்கு பார்த்துக்குவோம். சரியா? ஸோ அதே போல் தான் எல்லா பொறுப்பாளர்களுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தப்படுற மாதிரியோ இல்லை ஒரு சில இதில் எக்ஸ்போஸ் ஆகிடுறோம். அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி நீங்கள் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலோ தயவிட்டு மன்னிச்சுக்கோங்க. இதை மனசில் வச்சுக்காதீங்க. அதை தூக்கி தூர போட்டுருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ மன்னித்து ஆசீர்வதித்து இன்னமும் நல்லா பண்ணணுங்கிற ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நல்லா பண்ணுவோங்க. இது அப்படியே இந்த இடத்துல விட்டுருவோங்க. அடுத்து நம்ம பெரும்பூஜைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் சொல்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சந்தோஷம் நல்லா இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு, சரியா? சமயபுரம் தேர், மலைக்கோட்டை தேர், திருவாரூர் தேர், அழகர் ஆத்திரங்கிற திருவிழா, மலேசியா முருகன் கோயில் திருவிழா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நினச்சி பாருங்களேன். அது ஒரு திருவிழா அப்படிங்கிறதப்ப ஊரே சேர்ந்து கொண்டாடுது. எப்படி கொண்டாடுது? ஊரே சேர்ந்து கொண்டாடுது. நம்மளும் போய் அதில் பங்கு பட்டுக்கிறோம். அது சந்தோஷத்தில் போய் கலந்துக்கிறோம். நம்ம வேண்டுதல் நிறைவடையணும், நம்ம ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அதை இந்த உலகமே கொண்டாடுது. டிவியில் வருது, இன்றைக்கி வர போகிறோம், இன்றைக்கி அந்த பூஜை நடக்குது, இன்றைக்கி இந்த பூஜை நடக்குது, அப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை அதில் நம்ம போய் 10ஓட 11 நிற்போம், இல்லை 1000ல் 1 நிற்போம், இல்லை 1,00,000ல் 1 நிற்போம். நம்ம போயிட்டு சாமியை கும்பிட்டு கவனத்தில் போட்டுட்டு நம்ம வேண்டுதல்களை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நமக்குன்னு அந்த இடத்துல எந்த ஒரு பொறுப்புகள் 99% இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம கோயில் திருவிழா, நம்ம பூசை 16 வருஷம் கழித்து நம்ம பண்ணுறோம். அப்போ எவ்வளோ சிறப்பாக பண்ணணும், எவ்வளோ நம்ம ரொம்ப நமக்குள்ளேயே பெருமைப்படணும். நம்ம பண்ணுறதை பார்த்து சாமி சந்தோஷப்படுது அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணணும். அந்த சாமி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், சாமிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, நம்ம வரைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம், இது எல்லாமே வந்துடும். இதுக்கு நம்ம ஒரு 5-6 சாக்கு வச்சுருக்கோம். எனக்கு லீவ் கிடைக்கல, எனக்கு டைம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஸோ இதெல்லாம் நமக்கு பேட்சப் பண்ணிக்கிற இது. எனக்கு யாரையும் கூப்பிட்றதுக்கெலாம் நான் விரும்பலை, எனக்கு நாங்கள் மட்டும்தான் வருவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது திருவிழாங்க. நம்ம சாமி, நம்ம கோயில், நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த பொதுவான இடம். எல்லாத்துக்கும் எப்படி உரிமை சமமாக இருக்குதோ அப்படி சமமான உரிமை எனக்கு இருக்க. என் சொத்துக்குள்ளது எங்கள் தம்பிக்கு இருக்காது, அண்ணனுக்கு இருக்காது, எங்கள் பெரியப்பாக்கு இருக்காது, பாட்டாக்கு இருக்காது. இதெல்லாம் வேறையாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலுங்கிறது ஒவ்வொரு புடி மண்ணும் எல்லா வீட்டுக்கும் ஈக்குவலான ஒரு இடம். சரியா? அப்போ எல்லாருமே அதை ரொம்ப பாதுகாப்பாகவும், ரொம்ப சிறப்பாகவும், ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம உணரணும். அது எனக்கு எந்த வார்த்தையை போட்டு ஃபில்அப் பண்ணுறதுன்னு தெரில. அந்த உணர்ச்சி எனக்கு வந்துருச்சு, பொறுப்பாளர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. அது எல்லா பங்காளிகளுக்கும் வரணும், எல்லா பங்காளியில் இருக்க எல்லா உறுப்பினர்களுக்கும் வரணும். அந்த அன்னைக்கு வந்த எல்லாம் விருந்தாளி பங்காளிகள். இந்த வில்வராயன் கோத்திரத்தில் பிறந்தவங்களும், வில்வராயன் கோத்திரத்தில் வாக்கப்பட்டவங்களும் பொறுப்பாளி. அவங்கள தவிர்த்து அடுத்த கோத்திரத்துக்காரவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை அருகாமையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே அவங்கெல்லாம் விருந்தாளி. நம்மலாம் பொறுப்பாளி, அவங்கெல்லாம் விருந்தாளி. ஸோ விருந்தாளியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பொறுப்பாளிக்கும் இருக்குது. அந்த பொறுப்பாளிகளுக்கு ஒரு படி மேலே பொறுப்பாளர்களுக்கு இருக்குது.
ஏன்னா இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க, எல்லாம் ரெடிமேடாக இருக்கணும் பொறுப்பாளர்களோட பொறுப்பு. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் வந்திருக்க என்னோடய மச்சானாக இருந்தாலும் சரி, வினோத்தோட மச்சானாக இருந்தாலும் சரி, என்னோடய மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, கோபியோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இட்ஸ் ஈக்குவல். நான் இல்லாத இடத்துல கோபி பார்த்துக்குவார், கோபி இல்லாத இடத்துல நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் 2 பேருமே இல்லாத இடத்துல இன்னொரு பங்காளி பார்த்துக்குவார். மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை, மச்சான் எல்லாத்துக்கும் மச்சான், மாமா எல்லாத்துக்கும் மாமா. அப்படி இருந்து ஒரு ஒற்றுமையும் ஒரு உரிமையும், வாங்க மாமா வாங்க மச்சான், நல்லா சந்தோஷமாக அவங்கள கூப்பிட்டு ரொம்ப சிறப்பாக அவங்கள கௌரவிச்சு, அவங்களுக்கு தேவையானது என்ன வந்தால் சாமி கும்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான பிரசாதத்தை கொடுத்துட்டு, என் மாப்பிள்ளையை நான் கவனிக்கிறது, என் மச்சானை நான் கவனிக்கிறத காட்டிலும் இன்னொருத்தவங்க 2 பேர் சேர்ந்து வந்து கவனித்தா வேறு ஒன்றும் நடக்க போகாது. மச்சான் சந்தோஷப்படுறாரு, மாப்பிள்ளை சந்தோஷப்படுறாருங்கிறது ஒரு எண்ணத்தோடு கிடையாது. நம்ம கோத்திரம் பெருமைப்படும், நம்மளோட ஒற்றுமை தலைவோங்கும். நம்ம கோயில் மாதிரி சிறப்பாக ஒற்றுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடந்ததோ, ஒரு கட்டுமான பணி நடந்ததோ எந்த கோத்திரத்துலேயும் இல்லை. நிறையா கோத்திரங்களில் நிறையா அண்ணிமார்கள், அத்தைமார்கள், பெரியம்மாமார்கள், சின்னம்மாமார்கள்லாம் வேறு கோத்திரத்துலேருந்து வந்திருப்பீங்க, உங்கள் தாய் விட்டு கோத்திரம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில கோத்திரங்களில் பிரச்சனைகள், சங்கடங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருந்துக்கிட்டும் இருக்குது. நம்ம கோத்திரத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட சாமி, நம்ம பாட்டாமார்கள்லாம் இருந்து நம்மளை மேலேருந்து ஆசீர்வதிக்கிறாங்க. நம்மலாம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக போகணும். நம்ம சாமி ரொம்ப துணை நிற்கிது, அதை நம்புங்க, உண்மையிலுமே துணை நிற்கிது. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம கோயில் வந்து சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. இது இன்னும் சிறப்பாக அடுத்த படிக்கு கொண்டு போகணும். 16 வருஷம் கழித்து ஒரு பூசை போடுறோம், அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம்னா எப்படி இருப்போம், நம்ம ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணால் எப்படி இருப்போம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எப்படி இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினப்பு வச்சுக்கிட்டு நல்லா பண்ணுவோங்க, சிறப்பாக பண்ணுவோம், வந்தவங்கள நல்லா கவனிப்போம், வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோம். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் ஒரே எண்ணம். அதுக்காக தான் வீடு வீடாக எல்லா பொறுப்பாளர்களும் எல்லா பங்காளிகள் வீட்டுக்கும், ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பங்காளி வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு போனோம். ரொம்ப சிறப்பாக பண்ணணுங்கிறது விருப்பம். வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோங்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுதலால் தான் இந்த பெரும்பூஜை நடைபெறுங்கிறது இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் படிவத்தை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களோட வரி காசு வந்து கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என்னையால் 10,000 கொடுக்க முடியும், ஆனால் வரி 5,000 தானே போட்டிருக்காங்க, 5,000 கொடுப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு இது வரைக்கும் கேட்டது இல்லை. அது ஒரு சிலவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் அப்படி கேட்பேன். எல்லாத்துக்கிட்டையும் பொதுவாக கேட்டுக்கிறேன், உங்களால் முடிஞ்சது அந்த வரி காசோடு சேர்த்து ஒரு துளி கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க. அது பெருந்துளி தான். இதுவரையிலும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த பெரும்பூசையும் சிறப்பாக நடக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செல்லாய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொற்றட்டிப்பட்டி ரமேஷ்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வரா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, ரமேஷ், அவர் தான் வந்து முன்னின்று எல்லாமே பண்ணார். அதாவது நாங்கள் அதுக்கு வச்சுருக்க பேர் வந்து கர்த்தா. ஸோ அவர் சிறப்பாக வந்து அவரோட கடமைகள் முடிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி பெரும்பூசைக்கான கர்த்தா வந்து ஒக்கரக்காரர், அவர் பேர் சிவகுமார், நம்ம திருச்சி பொன்மலைப்பட்டியில் இருக்கிறாருங்க. அவரோட நம்பரு, அவரோட பேர் இதெல்லாம் நான் உங்களுக்கு இது பண்ணி விட்றேன். அவர் தான் கர்த்தா. அவருக்கு கீழே தான் நானும் வருவேன். எல்லாமே அவருக்கு அப்டேட் ஆகும். நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறத அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். ஃபண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட இருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிக்குவார். அவர்கிட்ட இருந்து எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வெண்டாஸ்க்கு. ஸோ இதுக்கான கர்த்தா நம்ம சிவா அண்ணா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். நம்மளோட ஒவ்வொருத்தரும் சிறப்பாக இந்த மாதிரி நிறையா வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. அந்த அன்னைக்கு எனக்கும் நம்ம இதில் எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, நானும் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற விருப்பமுள்ளவர்கள், நான் எல்லாத்துட்டையும் வந்து கேட்க முடியாது இண்டிவிஜுவலாக. ஸோ தன்னார்வலர்கள் யாராவது இருக்கீங்கன்னா உங்களோட டைமிங்ஸு, நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறதை சொல்லிட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பொறுப்பு கொடுப்போம். எல்லாம் சேர்ந்து செய்வோம், எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்வோம். வேறு ஏதாவது
கோரிக்கைகளோ இல்லை விளக்கங்களோ தேவைப்பட்டால் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம், சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணலாம், வினோத் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஊர் பொறுப்பாளரை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை பூசாரி அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருப்போம். இன்கேஸ் எங்கள் எல்லாத்துக்குமே யாருக்குமே ஒரு விஷயம் பிடிப்படல அப்படின்னா எல்லாமே டக்குன்னு ஒரு ரவுண்ட் டேபிள் திருப்பி வந்துடுவோம். ஒரு லோக்கலில் இருந்தோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். அப்படி இல்லாட்டி கால் எடுத்துக்குவோம். என்ன ஒன்று ஒரு டிஸ்கஷன் போடுவோம். அடுத்த 1/2 மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ இல்லை 2 மணி நேரத்துலையோ உங்களுக்கான விடை உங்கள்கிட்ட வந்துடுங்க. மீண்டும் சொல்கிறேன், வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோம், பெருமையை நிலைநாட்டுவோம். பெரும்பூஜை திருவிழாக்கு ரெடியாகுங்க. நன்றி, வணக்கம்.